உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேரை பற்றி படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் ரீட்டெயில் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இந்த ஷாப்பு இல்லை இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகணும்னா இவங்கள பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் கஸ்டமர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஓகே. எப்போ போனீங்கனாலும் அங்கே போனால் ஒரு டீம், நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக உள்ளே போகிறீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற ட்ரைனிங் சிரிக்கிறதுக்கு. ஓகே. ஓகேங்களா? அதாவது சிரிச்ச முகமா, அவங்களுக்கு வந்து 1000 பிரச்சனை இருக்கலாம், யாருன்னு தெரியாதவங்களா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் சிரிச்ச பண்ணணும். முகமாக வெல்கம் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பெட்டராக கொடுக்கணும். அதில் வந்து அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா ரீசெண்டாக ட்ரேட் சென்டரில் வந்து எஸ்கான் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதில் தான் அதோட இப்போ இருக்க டேரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேட்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 4-5 ஸ்டேட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. தமிழ், கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து ட்ரைனிங்க்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. ஓ ஓகே. ஸ்டாஃப் ட்ரைனிங்க்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற எவ்ரி கஸ்டமர் உள்ளே வரவங்கள நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இதெல்லாம் ட்ரைனிங் கேப். நம்ம ஃபஸ்ட்டு ஓனருக்கு ஒரு திருப்தி இருக்கணும், என்கிட்ட உள்ளே வர கஸ்டமரை நான் ஒரு ஃபேமிலி மெம்பராக ட்ரீட் பண்ணணும், ஒரு பெட்டரான ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு அவர் நினச்சா தானே எம்ப்ளாயீஸை கைட் பண்ணுவார். கரெக்ட் கரெக்ட்.